நல்வினை தனை நாடி நாரதன் புகழ் பாடி நல்வினை தனை நாடி நாரதன் புகழ் பாடி நல்வினை தனை நாடி நாரதன் புகழ் பாடி வல்வினை போக்கிடவே வரதனையே நாடி வல்வினை போக்கிடவே வரதனையே நாடி வல்வினை போக்கிடவே வரதனையே நாடி வானவர் போற்றிடும் ஞானமுடன் மோதலை கல்வாரனே முக்தி தரும் வருவித்து குரு அவன் மகளுடைய வருபூரனே முக்தி தரும் வருவித்து குரு அவன் மகளுடைய வருபூரனே மூவர் நடுவாய் காத்திரும்பருளாய் மூவர் நடுவாய் காத்திரும்பருளாய் மூவர் நடுவாய் காத்திரும்பருளாய் உயர்ந்தோன் அருள் நிறைந்தோன் புவியலந்தோன் தலை மறந்தோன் உயர்ந்தோன் அருள் நிறைந்தோன் புவியலந்தோன் தலை மறந்தோன் பாடிட பயனளிப்பாய் பரந்தாமா அவள் பாதம் பணி ஓர்க்கு வரும் சேமா பாடிட பயனளிப்பாய் உலகினை காக்கவத்து அவதாரம் அது உயர்ந்தது ஸ்ரீராமன் என்னும் நாமம் உலகினை காக்கவத்து அவதாரம் அது உயர்ந்தது ஸ்ரீராமன் என்னும் நாமம் உலகினை காக்கவத்து அவதாரம் அது உயர்ந்தது ஸ்ரீராமன் என்னும் நாமம் அறிவு முகத்தவோரு அவதாரம் நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா அறிவு முகத்தவோரு அவதாரம் நமக்கு ஆக்கி தந்தான் கீதை ஆக்கி தந்தான் கீதை ஆக்கி தந்தான் கீதை எனும் நாமோ பாரினை போக்கவென்று பாட்டலில் துயின்று பாக்கியவதி லட்சுமி பாக்கியவதி லட்சுமி லட்சுமி பாக்கியவதி லட்சுமி தன்னை வாழ்விலன் மணி ஒரு கால்வரி பறந்தாமா துயரே சாயனையாரோ மணி ஒரு கால்வரி பறந்தாமா துயரே சாயனையாரும் ஸ்ரீராமா ராமா ஸ்ரீராமா நாராயண நமோ நாராயண நமகே ஓம் நமோ நாராயண மலர் மாலை அணிவித்து முன்னாடி பற்றி கௌரவித்து மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பளித்த அன்பு கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்புலங்களுக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் அதிகாலையிலிருந்து காலைக்கிழமை முடித்துக் கொண்டு கைலாயம் என்ற உலகத்தின் மூத்த கடவுளான ஆதி பரம்பொருள் எம்பெருமான் ஈஸ்வரனிடத்தில் ஆசைப்பட்டு பண்ண மன்னவர்தகத்திலே பாதியான ஆதிபராசக்தி என்னவள் உமைவள் திருவாதமனத்தை நேராக பார்க்கடலுக்கு சென்று பரந்தாமணி கண்டமணி ஆசைப்பட்ட பின்பு அருள் இல்லார் கபலகமில்லை பொருள் இல்லார் கபலகமில்லை என்கிற காரணத்தினால் செல்வங்கள் 16 வகைகளாக விட்டிருக்கக்கூடிய பாட்டி மகாலட்சுமி ஆசைப்பட்டு நேராக சத்தியலோகம் என்று என்னுடைய தாயும் தந்தையான பிரமணியும் சரஸ்வதியும் கண்டமணியும் ஆசைப்பட்டு நேராக வந்து கொண்டிருக்கிறேன். முன்பு சமயம் என்னுடைய அண்ணன் தக்கனாகப்பட்டவன் படைக்கும் தொழில் மீது இருந்த ஆர்வத்தால் 1000 குழந்தைகளை தொற்று வைத்து பிரமணி நோக்கி தவம் செய்து படைக்கும் தொழிலை வாங்கி வாருங்கள் என்று கட்டளையிட்டான். தந்தையினுடைய கட்டளைக்கு இறங்கி 1000 குழந்தைகள் பிரமணி நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த நாரதர் தன்னுடைய தந்தையினுடைய தொழிலுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று எண்ணி படைக்கும் தொழிலை பிரம்மன் பட்ட கஷ்டங்களை எடுத்து கூறினார். உடனே இந்த 1000 குழந்தைகளும் பிரமணி நோக்கி தவம் செய்வதை விடுத்து எம்பெருமான் ஈசனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி தக்கன் 3000 குழந்தைகளை தொற்று வைக்க அந்த 3000 குழந்தைகளுமே நாரதர் தவம் செய்ய விடாமல் தடுக்கிறார். இதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை அறிந்தான் தக்கன். நாரதரை அழைத்தான். எப்பொழுது தன்னுடைய அண்ணன் குடும்பம் கூட என்று வராமல் என்னுடைய குடும்பத்தில் நீ கலகத்தை ஏற்படுத்தினாயோ இன்று முதல் நீ ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகத்தை ஏற்படுத்தாவிட்டாலே உன்னுடைய சிரமமாகப்பட்டது 1000 சுக்குகளாக வெடிக்க வேண்டும். இல்லை எப்படி உங்க விருப்பம்லாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் வருஷம் முச்சு ஒன்றே அடிக்கிறீங்க. ஆனால் ஒரு நாள் வெடிச்ச பாடுதான் இல்லை. சரி, இருந்தாலும் கழகத்திற்குண்டான வழிகள் கிடைக்க வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? உலகத்தின் முத்த கடவுள் சிவபெருமான், உலகத்தின் முழு முதற் கடவுள் எல்லாமலே எம்பெருமான் கணபதி விநாயகப் பெருமான். இந்த ஒரு காரியத்தை தொடங்கினால் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கினால் அக்காரியம் நிச்சயம் நற்காரியமாகவே அமையும் என்ற காரணத்தினாலே இன்று என்னுடைய கழகம் நன்முறையில் நடைபெற வேண்டும் என்றால் பாலும் கலிதையினும் வாகும் பருப்பும் இவையினாலும் கடனுக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்தத்துவமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றுதா என்று போற்றுதலுக்குரிய கணபதியை வணங்கி கழகத்தை ஏற்படுத்துவோம். டொம்மு டொம்மு பேச இருக்கோ
பேசுறேன் நீட்டா குறைச்சு. அத்திமுகத்தனே ஐந்து கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்திக்கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதே கதி எனக்கு நீ என்று வேறு யாரோ. அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் காருண்யமே கஜமுகன் விழியினில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்று அஞ்சு கரங்களே அபயங்களே யானை முகத்தோடு நம்மை காப்பவள் தேவாதி தேவருக்கும் அவன் மூத்தவள். யானை முகத்தோடு நம்மை காப்பவள் தேவாதி தேவருக்கு சிவன் மூத்தவள். யானை முகத்தோடு நம்மை காப்பவள் தேவாதி தேவருக்கும் அவன் மூத்தவள். ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவள் அசைகின்ற துதிக்கையிலே வரம் இறைப்பவள் அசைகின்ற துதிக்கையிலே வரம் இறைப்பவள். மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தாள் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தாள் அதனாலே அதை இன்னும் உண்ணாமல் வைத்த அந்த அஞ்சு கரங்களே அபயங்களே ராஜாதி ராஜன் அவன் சிவன் மடியிலே இரேழு உலகங்கள் அவன் பிடியிலே. ராஜாதி ராஜன் அவன் சிவன் மடியிலே இரேழு உலகங்கள் அவன் பிடியிலே. ராஜாதி ராஜன் அவன் சிவன் மடியிலே இரேழு உலகங்கள் அவன் பிடியிலே. ஆரம்பமே அறிவின் கணநாயகா முடிவல்ல வரும் நாயகா அடுத்தல்ல முடிவல்ல வரும் நாயகா. அறிமுக குருதேவன் திருவுள்ளம் தனைக்கான் அறிமுக குருதேவன் திருவுள்ளம் தனைக்கான் அறியாத சிறியேனை தினம் பாட வைத்த அந்த அஞ்சு கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் விழியில் காருண்யமே கஜமுகன் விழியினில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்று அஞ்சு கரங்களே அபயங்களே. கணபதி வணங்கிய போதில் யாரை வணங்க வேண்டும் யாரை வணங்கினால் கலகம் அடைக்க முடியால் உலகத்தில் 3 தொழில்கள் ஆக்கல் அழித்தல் காத்தல். உலகத்தை படைப்பதோ பிரம்மதேவன் இவ்வாறு 4 வகையோனு 7 வகை தொற்றும் 84 லட்ச ஜீவராசிகள் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை புண்ணிய ஜீவராசிகளும் தந்தை பிரம்மதேவனால் படைக்கப்பட்டவை. அழிக்கும் தல்லை மேற்கொள்ளோடு மாமன் சிவனார் இவ்வுலகத்தையே மச்சம் கர்மம் மராக மாமனம் நரசிம்மல் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய தசவதாரத்தின் மூலமாக கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்னுடைய பாட்டன் மரணாமன் ஸ்ரீமன் நாராயணன் அப்பேற்பட்ட பெருமாள் திருமால் என்று என்னுடைய கழகத்திற்கு உறுதுணையாக இருந்தாலும் வந்து இறங்கியிருக்கக்கூடிய இடமோ வேள்வி மலைச்சாரல். இந்த வேள்வி மலை அமைந்திருப்பதோ குறிஞ்சி நிலத்திலே. குறிஞ்சி நிலமோ குமரனுக்கு சொந்தமான இடம். காரணம் மலையும் மலை சார்ந்த இடமும் முருகன் வாழும் இடம் என்பார்கள். அப்படி முருகனுக்கு சொந்தமான இடத்திலே இன்று என்னுடைய கழகம் நடைபெற வேண்டும் என்றால் கதையின் கதாநாயகன் கலியுக தெய்வம் எம்பெருமான் கந்தபெருமானை போற்றி வணங்கி என்னுடைய கழகத்தை ஏற்படுத்துவோம். நாராயணன். ஒரு வடிவேலும் குரமகள் மாதும் பழனி எம்பதியில் கண்டோ இந்திரன் மகளை சென்னியில் வைத்து
நாலடி நடந்தால் பலனும் இருக்கு. வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா. காவடி என்று பழனி மலைக்கு நாலடி நடந்தால் பலனும் இருக்கு. முருகையா சந்தையா துணையாய் தோன்றும் வேலையா. அறுபடை வீடும் சொத்தாகும் ஆண்டி என்பது பேராகும். காவடி ஏந்தும் நெஞ்சம் எல்லாம் முருகன் வாழும் வீடாகும். தேகம் அவனது பேராகும். வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா. பங்குனி மாதம் பால்குடம் ஏந்தி காவி உடையோடு வருபவர் கோடி வருபவர் கோடி வருபவர் கோடி. சேவ காவடி முருகையா அங்கு பரவ காவடி கந்தையா. சேவல் காவடி முருகையா அங்கே பரவோர் காவடி முருகையா. பழனி மலைக்கும் சுவாமி மலைக்கும் காவடி எடுத்தோம் கந்தையா. திருப்பரம் குன்றில் திருமண கோலம் காண கண்கோடி வேண்டுமையா. வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா. கடலலை கொஞ்சும் திருச்செந்தூரில் விஸ்வரூபனே வேலையா. பழமுதிர் சோலை அறுவடை வீடு புண்ணிய தரிசனம் முருகையா. புண்ணிய தரிசனம் முருகையா. திருநீர் அணிந்து வரும்போது நெஞ்சில் நிம்மதி பிறக்குது கந்தையா. குகனே சிவனார் மகனே உன்னை பாட பாட சுகமாகுதையா. வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா. கங்கை நதியும் சரவண குலமும் தாங்கி வந்த கற்பம் இன்று பன்னிரு தோளும் நீரும் அணிந்து ஜலிக்குது எங்கள் வேலமுகோ. செழிக்கிறது எங்கள் வேல முகவோ. மாங்கனிக்கும் கோபம் பழனி மலை மேல் எழுந்ததையா. மாங்கனிக்கு கோபம் பழனி மலை மேல் தெரிகிறையா. காவடியாட்டம் அந்த மலை மேல் பிறந்ததையா. வேல் வேல் முருகா அரோகரா பாபா முருகா அரோகரா. வேல் வேல் என்றால் வேலும் மயிலும் துணையாய் தோன்றிடுமே. பாபா முருகா என்றால் தெய்வம் ஓடோடி வந்திடுமே. தெய்வம் ஓடோடி வந்திடுமே. வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா. பழனி மலை மேல் சன்னதியே ஆடும் கூட்டம் பெருகிடவே. பால்குடம் ஏந்தி வருவோர்க்கெல்லாம் ஆளும் வாழ்வில் நிம்மதியே. பாடுவதெல்லாம் அவன் புகழே. வேலுண்டு மயிலுண்டு காவலையா. வேறென்ன வேண்டும் என் வேலையா. எங்குல தெய்வமே கார்த்திகேயா. வண்ணமயில் ஏறி வாருமையா வாருமையா வாருமையா. காவடி என்று பழனி மலைக்கு நாலடி நடந்தால் பலனும் இருக்கு. வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா. காவடி என்று பழனி மலைக்கு நாலடி நடந்தால் பலனும் இருக்கு. முருகையா கந்தையா துணையாய் தோன்றும் வேலையா. வேல் வேல் முருகா அரோகரா வெற்றி வேல் முருகா அரோகரா சிவனார் மகனே ஐயா. சேவற்கோனே அரோகரா. வெற்றி வேல் முருகா அரோகரா வீரவேல் முருகா அரோகரா. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரான். நன்றி 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 நன்றி. தியாச்சிக்கங்கள் காளி வாங்கினா ஏய் இதை எழுதி கொடுக்காத. ரொம்ப தேவையில்லாம எழுதிட்டாரு. காலு மாட்டுவேன்.
மதுரை மீனாட்சி சமையல்காரியாக ஒரு பக்தனுக்கு மாறினாலே ஏன்? சமையலறையில் 2 பொருட்கள் சேர்ந்தே இருக்கணும். என்ன பொருள்? விரிவான விளக்கம் இப்படிக்கு எம் முத்தழகு அன்னார் அவர்கள் சார்பாக. என்ன ஒரு கேள்விக்கு இந்த 2 கேள்வி வள்ளி கேட்டுச்சுன்னா 5000 ரூபா முடிஞ்சு. நீங்கள் 100 ரூபாயில் கொடுத்து கேட்குறீங்க. காசு பிரச்சனை இல்லை. அது இந்த மேடையில் கேட்குறது என்னையை பொறுத்தளவுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். தெரிஞ்சாலுக்கு பதில் சொல்லிடுவாங்க, தெரியலைன்னா அப்படி கேள்வியை கேட்டுவிட்டு கடைசி வரைக்கும் என்ன நாரதருக்கு பதில் தெரியலையே அப்படின்னு காமிச்சு கொடுக்குறக்காக கேட்குறீங்களா இல்லை எப்படி? தெரிஞ்சாலும் இருப்பாங்க, தெரியாதாலும் இருப்பாங்கல்ல. நான் பதில் சொல்லிடுவேன். பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, மேடை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலைன்னா உள்ளே போய் கேட்கலாம். நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டு எல்லாரும் பதில் சொல்லுவாங்களான்னு தெரியலை. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாதுல்ல. மீனாட்சி அம்மன் யாருக்காக? பக்தனுக்காகனா சீனிவாச ஐயருக்காக வேலைக்காரியாக மாறியிருப்பாங்க. ஏன்னா பகல் முழுவதும் தினமும் அவருக்கு ஓய்வில்லாத வேலை. அப்போ ஒரு நாள் மறுநாள் வந்து மன்னர் சொல்லி விட்றாரு, நாளைக்கு பூஜைக்கு உண்டான பொருட்கள் பூரா நைவேத்தியங்கள் பூரா சரியாக செஞ்சு வைக்கணும்னு சொன்னோடனே இவர் அசந்து தூங்கிடுவார். அசந்து தூங்கின உடனே நேரத்தில் அன்னை மீனாட்சி தேவி பக்தனுக்காக சீனிவாச ஐயருக்காக அம்பாலே போய் சமைப்பாங்களாம். சமைக்கும் போது வெளிச்சம் இல்லைங்கிறக்காக மூக்குத்தி எடுத்து வச்சு அந்த வெளிச்சத்தில் சமைச்சிருப்பாங்க. மறுநாள் காலையில் எல்லா பேரும் பார்க்குறாங்க, அங்கேருந்து நைவேத்தியங்கள் போய்க்கிருக்கு. ஐயர் வீட்டிலேருந்து தூங்கி எந்திரிச்சு போய் கதவை திறந்து புள்ள போய் பார்க்குறாரு, கோயிலில் போய் பார்க்குறாரு. எல்லா பதார்த்தங்களுக்கு நம்மதையும் செய்யவே இல்லை, எப்போ யார் செஞ்சான்னு தெரியலே அப்படின்னு பார்க்கும்போது அங்கே சிலையில் மீனாட்சி அம்மனுடைய மூக்குத்தியை காணும். அப்போ அது எங்கே இருக்குன்னு கேட்கும்போது அப்போ தான் அன்னை மீனாட்சி தேவியே, என் பக்தன் பகல் முச்சோடு இவ்வளவு நாளாக எனக்காக உணவு சமைச்சு போட்டு களைப்பாக இருக்கான், அவனுக்காக நானே போய் சமைச்சு என் மூக்குத்தி என் பக்தன் சீனிவாச ஐயருடைய சமையல் அறையில் இருக்க போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்களாம். யாருக்காக? சீனிவாச ஐயருக்காக. முதல் கேள்வி போதுமா? 2வது கேள்விக்கு பதில். சமையல் அறையில் சேர்ந்தே இருக்கக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டால், ஒன்று உப்பு, இன்னொன்று புளி. 2 தான் சேர்ந்தே இருக்கணும். ஏன்னா உப்பும் புளியும் கதை, உப்புங்கிறதும் புளியுங்கிறது சேர்ந்தே இருக்கணும். உப்பு எங்கேருந்து வந்துச்சுன்னா மகாலட்சுமி பார்க்கடலில் கிடைக்கும் பொழுது வந்தது, மகாலட்சுமியோட வரும்பொழுது உப்பும் சேர்ந்து வந்ததாம். புளிய மரம் யாரோட அவதாரம் கேட்டால் நம்மாழ்வார் அப்படிங்கிறவரை தாங்கி கொண்டிருந்த மரம், தூங்கிடாமல் தாங்கி கொண்டிருந்த மரம் இந்த புளிய மரம். அது யாரோட அவதாரம்னா மற்ற மகாவிஷ்ணுடைய அவதாரம். சமையல் அறையில் எப்படி உப்பும் புளியும் சேர்ந்துருச்சுன்னா வீட்டில் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவும் சேர்ந்திருந்ததாக ஐதீகம். போதுமானே? நன்றி 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 நன்றி. கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் உள்ளே ஏதாவது ஒளினை மட்டும் சொல்லக்கூடிய சத்தம் கேட்க வேண்டுமே. என்ன 2 சத்தத்தில் ஒரு சத்தம் முரட்டு சத்தமாக கேட்குது. அற்புதமான சாரீரம் பெண்மணியாளுடைய குரல் வலிமை இவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அந்த பெண்ணை நேரில் பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருப்பாள். 14 உலகம் நாரதர் சுற்றி வந்தார். நாரதர் பார்க்காத பொம்பளையே கிடையாது. நீ ஏன் அப்படி போற யோசிக்கிற? 14 உலகம், உலகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகலோகம், தனலோகம், தபலோகம், சத்தியலோகம், மேலுலகங்கள் 7, அதல விதல நிதல ரசாதல மகாதல சுத்தல பாதாளம், கீழுலகங்கள் 7, 14 உலகம் சுற்றி வந்த நாரதர் ஆசீர்வாதம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவதற்கு எத்தனை பெண்களை சந்தித்திருக்கிறார். ஆனால் எந்த ஒரு பெண்ணிடத்திலுமே இந்த மாதிரி ஒரு சாரீரத்தை நான் கேட்டதே இல்லை. அடடா, எப்பேற்பட்ட சாரீர்! கையிலே காந்தம் இருக்கிறது, இரும்பு கீழே இருக்கிறது. இந்த காந்தம் இரும்பு என்ன பண்ணுமாம்? கவ்விருமாம். அந்த மாதிரி இந்த பெண்மணியாளுடைய குரலோசை ஆசை இல்லாத நாரத முனிவருக்கு ஒரு நோக்கத்தை கிளப்புகிறது என்றால் எப்பேற்பட்ட சாரீரமாக இருக்க முடியும்? ஆலோலம் ஆடக்கூடிய பெண்மணியாளுடைய அழகை நாமும் சிறிது நேரம் ஆலோலத்திலேயே வர்ணிப்போம். பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே பட்டு 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 வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா, சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா. பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே வட்ட பட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா, சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா. ஆலோலம் பாடும் தென்றலே. உச்சி வெயில் சூடுபட்டு வங்கக்கடல் காய்வதில்லையே, வீசும் புயல் காற்றடித்து வெள்ளி மலை சாய்வதில்லையே, சந்திரனை போல இங்கு சூரியனும் தேய்வதில்லை.
அமைவதில்லை, மாநிலரை போல இங்கு காதல் என்றும் ஆழ்வதில்லை. நேசமனம் சேர்ந்திருக்க காசுவனும் தேவையா? பேசுகின்ற பேச்சு எல்லாம் பாசங்களை தாக்குமா? வாழலாம் கூடவா நாளலாம் நான் சூடும் பூவே ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே. உன்னை ஒரு நாள் மறந்து என் மனது இருந்ததில்லை, உச்சரிக்கும் வார்த்தையெல்லாம் உன்னை இன்றி வேறு இல்லையே. பொன்னை எள்ளி நான் கொடுக்க என்னிடத்தில் ஏதுமில்லை, என்னை எள்ளி நான் கொடுத்தே உன்னுடைய கைகளிலே. கண்ணிரண்டில் காதலெல்லாம் கோட்டை கட்டி வாழ்கிறேன், ஊரறிய மாலையிட்டு உம்மடியில் சேர்கிறேன். காலமே கூடவா காலமே கூடவா மார்பிலே நான் சூடும் பூவே ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே. வட்ட வட்ட பட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா? சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேரெடுத்து வா. ஆலோலமா பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே. அற்புதமான சாரீரம். இந்த பெண்மணியாருடைய குரலோசை கேட்கும் பொழுது யார் இந்த பொன்மகள், எதற்காக இந்நேரத்திலே இவ்விடத்திலே ஆலலம் சோ என்ற சாரீரத்தை எழுப்ப வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆதியிலே மகாவிஷ்ணுடைய ஆனந்த கண்ணீரிலே 2 பெண்கள் அவதரித்தார்களாம். அவதரித்த பெண்களை முருகப்பெருமான் நேரம் வரும் பொழுது திருமணம் செய்து கொள்வேன் என்று வாக்குறுதி அளித்தார். கொடுத்த வாக்குறுதியின்படி அமிர்தவல்லியை திருப்பரங்குன்றத்திலே தெய்வயான் என்ற திருநாமத்தோடு எம்பெருமான் முருகப்பெருமான் திருமணம் செய்து விட்டார். ஆக இங்கு காவலுக்கு வந்திருப்பவள் வள்ளி என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டோம். வள்ளிதான் ஆலலம் சோ ஓம் என்றாலே பிரணவ மந்திரம். அப்பேற்பட்ட பிரணவ பொருளுக்கு சொந்தக்காரன் எம்பெருமான் முருகப்பெருமான் கந்தனுடைய நாமத்தை இந்நேரத்திலே இவ்விடத்திலே உச்சரிக்கக்கூடிய ஒரே தகுதி படைத்த பெண்மகள் அது வள்ளியாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை யாம் அறிந்து கொண்டோம். ஆக வள்ளிக்கும் முருகனுக்கும் இன்று ஒரு தொடர்பை உருவாக்க வேண்டும். அந்த தொடர்பினாலே உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும். காரணம், முருகப்பெருமான் தங்க விளக்காக இருந்தாலும் அதுவும் சுடர் விட்டு எரிய வேண்டும் என்றால் ஒரு தூண்டுகோல் அவசியம் என்பார்கள். கந்தபெருமானுக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்துவது நம்மளுடைய தலையாய கடமை என்ற காரணத்திற்காக ஆலோலம் ஆடக்கூடிய வள்ளியினுடைய அழகை சிறிது நேரம் கந்தபெருமானுக்கு தூது விட வேண்டும். எப்படியா தூது விடுறது? எப்படி? நான் அந்த வள்ளியம்மா பார்க்கவே இல்லை. எப்படி வர்ணிக்கிறது? எப்படி வர்ணிக்கிறது? நீங்களாம் பார்த்துருக்கீங்க. ஐயப்பெண்ணா எப்படின்னு பார்த்தா தானே எங்க சொல்ல முடியும். அப்புறம் எப்படி இந்த அம்மா பார்க்காம வர்ணிக்கிறது? கற்பனையில குருட்டடி அடிங்கிறியா? என் கற்பனையில வர்ணிக்கிறது. இப்ப என் கற்பனைக்கு கண்ணு இப்படி இருக்கும், புருவம் இப்படி வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கும், வாய் சின்னதா இருக்கும். இப்படி நான் பாடி இப்படி அந்த அம்மா வெளியில வந்து நிற்கும் போது வித்தியாசம் பண்ணலையா? ஏன் வாய் இப்படி தெரிஞ்சா, என் கண்ணு இப்படி தெரிஞ்சான்னு கேட்டா சண்டையா? சரி, கந்தபெருமானுக்காக என்னுடைய கற்பனை கிட்டியவாறு இந்த பெண்ணினுடைய அழகை அத்திப்பழத்திற்கு நிகராக அத்திப்பழம் சிகப்பா கந்தை அத்தமக சிகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலோக வந்தாலும் இவளை கண்டு திகப்பாய். அத்திப்பழம் சிகப்பா கந்தை அத்தமக சிகப்பா, ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் முன்ன கண்டு திகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே நிலவே வெண்ணிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலவே நிலவே பெண்ணிலவே, எப்போதும் வாராது இப்போது நான் தந்த பூ. அத்திப்பழம் சிகப்பா இந்த வள்ளி பொண்ணு சிகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலோக வந்தாலும் இவளை கண்டு திகப்பாய். சந்தனமா சொல்லுமொழி என்ன மந்திரமா, தொகை உடம் என்ன சந்தன
இந்த உலகுக்கு வந்திடம்மா உத்தரவு போட்டு விடு உத்தரவு போட்டு விடு உத்தரவு போட்டு விடு யோசிக்க நேரம் இல்ல நாம ஒத்திகைய பார்த்து புட்டா நெத்தையில் துக்கம் இல்ல அடி சாமந்தி பூவே சமஞ்ச பூவே சாமத்தில் இருக்கு சங்கரி நடு ஜாமத்தில் இருக்கு சங்கதி அத்திப்பழம் சேகப்பா இந்த வள்ளி பொண்ணு சிகப்பா ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் இவளை கண்டு தேகப்பா குத்து விளக்கொன்னு எத்தி வச்சே இவ குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தா குத்து விளக்கொன்னு எட்டி வச்சு குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தாள் குத்து விளக்குக்கு என்னை தந்தா இந்த குமரி பெண்ணுக்கு தன்னை தந்தா காத்திருந்தேன் நான் காத்திருந்தேன் காத்திருந்தே காத்திருந்தே காத்திருந்தேன் காத்திருந்தேன் கண்ணிகளி எட்டுமே பூத்திருந்தேன் பூஜை நடக்கட்டுமே அடி ஆத்திரமல்ல அவசரமல்ல உள்ளையில் இருக்கு விருந்து அதிகாலையில் இருக்கு விருந்து இப்பொழும் சிகப்பா கந்தை அத்த மக சிகப்பா ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் இவளை கண்டு தேகப்பா தீபம் கண்ட வெண்ணிலவே நிலவே வெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே 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 எப்போதும் மாறாது இப்போது நந்தந்த பூ அத்திப்பழம் சிகப்பா கந்தை அத்த மக சிகப்பா ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் இவளை கண்டு தேகப்பா ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் பொண்ணை கண்டு தேகப்பா வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நன்றி ஏற்படுத்த வேண்டும் என்றால் எதற்காக வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் அப்படிங்கிறத யோசிக்கிற மாதிரி இருக்கு ஏன் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் ஏற்கனவே முருகனுக்கு திருமணம் ஆயிடுச்சு திருமணமான முருகனுக்கு மீண்டும் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கலாச்சார சீரழிவு கேடு வருமே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு ஏனென்றால் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் தமிழருடைய பண்பாடு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படி ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழக்கூடிய இந்த பரதகண்டத்திலே பரத நாட்டிலே எம்பெருமான் முருகனுக்கு இரண்டாம் தரமாக வள்ளியை திருமணம் செய்ய வேண்டும் காரணம் கொடுத்த வாக்குறுதி ஆதியிலே கொடுத்ததை பாதியிலே நிற்க விடாமல் சேதியை கேட்டு திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக வள்ளியினுடைய அழகை கந்தபெருமானுக்கு தூது விட வேண்டும் ஏப்பா ஐயப்பா முருகனுக்கு இரண்டாம் தரம் கட்டி வைக்கிறதுல பிரச்சனை சொல்றீல்ல ஆமா ஏன் தெரியுமா சொல்லுங்க யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறினார் கண்டிப்பா முண்டாஸ் கட்டிய கவிஞர் எம்பெருமான் பாரதியார் அப்பேற்பட்ட பாரதியார் இந்த தமிழ்நாட்டில் மக்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டா ஒருவனுக்கு ஒருத்தி ஆமா எந்த மொழிக்காவது கடவுள் ஒருத்தர் இருக்காரா ஆனா தமிழ் கடவுள் மட்டும் யார சொல்றான் முருகப்பெருமான் எத்தனை மொழிகள் இருக்கு நம்ம தமிழ் இந்தியாவுல உலகத்திலேயே எத்தனை மொழி இருக்கு எந்த மொழிக்குமே கடவுள் கிடையாது ஆனா தமிழுக்கு மட்டும் முருகனை சொல்றேன் ஏன் எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகன் தமிழ் இந்த பூலோகத்திற்கு வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தானாம் கல் தோன்றி மன்னர காலத்திற்கு முன்தோன்றி மூத்த குடி பிறந்தது தமிழ் அப்படிமாக தமிழ் மொழி இங்கே பூமியிலே பிறந்தது கிடையாது மூத்த குடினா யாருன்னா எம்பெருமான் சிவபெருமான் குடும்பம் தான் இந்த உலகத்தின் முதல் குடி அப்பேற்பட்ட சிவனிடத்திலிருந்து தோன்றிய தமிழ் மொழியை சிவபெருமான் முருகனுக்கு எடுத்துச் சொல்ல முருகப்பெருமான் அகத்திய மாமுனிவருக்கு எடுத்துச் சொல்ல அகத்தியரால் பாண்டிய நாட்டிலே மதுரை என்பதிலே 3 தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழை வளர்த்தார்கள் அப்பேற்பட்ட தமிழ் மொழி தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவன் எம்பெருமான் முருகப்பெருமான் அது மட்டுமல்ல உயிரெழுத்து 12 கரங்களாகவும் மெய்யெழுத்து 18 விழிகளாகவும் ஆயுத எழுத்து ஒன்றை தன்னுடைய கையில் தாங்கி இருக்கக்கூடிய வேலாயுதமாகவும் மாற்றி வைத்திருக்கிறார் அதனாலதான் முருகப்பெருமானை தமிழ் கடவுள் அப்படிங்கிறோம் தமிழருடைய பண்பாடு என்ன ஒருவனுக்கு ஒரு அப்படி வாழ்ற மக்கள் ஏத்துக்கிட்ட தெய்வம் யாருன்னு கேட்டா முருகனுக்கு போய் 2 கொண்டாடி கட்டி வச்சா தமிழ் மக்கள் என்ன நினைப்பாங்க நம்ம கும்புற சாமியை 2 கொண்டாடி கட்டும் போது நம்ம கட்டினா பத்தியா நீயே நினைக்கிற பத்தியா அப்படி ஆயிட்டா என்ன பண்றது ஒண்ணும் செய்ய முடியாது அதனால இது ஒன்னே கிடைக்க மாட்டேங்குது 2 வைக்க போறது இது தெய்வங்களுடைய கணக்கு தெய்வங்கள் எத்தனை வேணா கட்டிக்கலாம் எங்க தேவலோகத்துல எப்படி தெரியுமா எப்படி சிவனுக்கு 2 என்னது கொண்டாட்டிதான் சொல்லுங்க மகாவிஷ்ணுக்கு 2 கொண்டாட்டி எங்க அப்பா பிரம்மாவுக்கு அவர்களோட கூட 3 கொண்டாட்டி பிள்ளையாருக்கு கல்யாணமே ஆகலம்பாக ஆனா 15 கொண்டாட்டி பட்டத்து ராணியா 3 வச்சு 3 பேர் சித்தி புத்தி வல்லபைன்னு சந்திரன் நிலா போறாருல சந்திரன் இந்த இருக்காரு இந்த சந்திரனுக்கு 27 கொண்டாட்டி நாட்டகாளி இதுலயே பெரிய ஆள் யார் தெரியுமா நாரதர் தான்
எப்படி நான் சொல்ல இன்னைக்கு தாயா சொல்றேன். நானும் திருமணம் வாழ்க்கையெல்லாம் ஈடுபட்டவன் தான். அப்புறம் கொஞ்சமா ஒரு 52 உண்டாடியே கட்டினேன். ஆத்தாடி. அதனாலதான் எந்த ஆசையுமே இது தெய்வங்களுடைய கணக்கு எத்தனை வேணாலும் கட்டிக்கலாம். ஆனா மனிதன் அப்படி வாழ முடியுமான்னா முடியாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் மனித வாழ்க்கை. எப்படி வேண்டுமானால் வாழ்ந்தால் அந்த மனித வாழ்க்கை சிறப்பாக இருக்காது என்ற காரணத்திற்காக மீண்டும் ஒருமுறை கந்தபெருமானுக்காக இந்த வள்ளியினுடைய அழகை தூது விட வேண்டும். ஏன் தெரியுமா? முருகப்பெருமான் ஏற்கனவே தெய்வானங்கிற ஒரு வண்டியை ஒத்த மாட்டு வண்டியை பூட்டி ஓட்டி இருக்காரு. எவ்வளவு பாரம் தாங்க முடியும்? குறிப்பிட்ட பாரம் தானே தாங்க. அதனால தெய்வான அப்படிங்கிற மனைவி தன்னுடைய பாரத்தை வள்ளிக்கிட்ட பாதியா கொடுத்து இருவரும் சமமாக கொண்டு செல்ல வேண்டும். முருகப்பெருமான் அந்த வண்டியை எப்படி ஓட்டிட்டு போகணும்னா ஓடுகிற வண்டியோட ஒத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டியோட ஒத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டியோட காய்ப்பதில்லை கொள்ளையிலே வச்சமுள்ளோ குலம் பார்த்து மூப்பதுமில்லை. ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே, பிரிப்பது பாவம் தானே. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறவுமாள், வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறவுமாள். கட்டழகி கேளம்மா காதல் கொடிதானம்மா. ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா 2 மாடு ஒன்னு விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாவும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மணந்ததுக்கு அம்மா மதுரை கோவில் சாட்சி. காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா. ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மா. கல்யாண பூக்கள் 2 கண்ணீரில் மிதக்க விட்டு, கல்யாண பூக்கள் 2 கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவே கண்ணாமூச்சி ஆடுறா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு ஒன்னு விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஓ ஓ வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த திருமணத்தினாலே உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும். என்ன நன்மை? உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் முருகன், தாழ் குலத்தில் குறக்குலத்தில் பிறந்தவள் வள்ளி. இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் உலகத்தில் ஏற்றத்தாழ்வு ஒன்று இல்லாமல் சமநிலை உருவாகும் என்ற காரணத்திற்காக பூவும் நாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே பூச்சரமாகி இறைவனுடைய கழுத்தை சென்று சேர்ந்தடி. அதுபோல வள்ளி ஒரு பக்கம் முருகன் ஒரு பக்கம் இருந்தால் நிச்சயம் சிறப்படையாது. அதனால வள்ளிக்கும் முருகனுக்கும் ஒரு தொடர்பை உருவாக்கக்கூடிய தொடுப்பாளனாக நான் இருந்து கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் முதலில் நாரதர் யார் என்பதை உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும். 14 உலகங்கள் எல்லா உலகம் போய் வர்றேன். ஆனா அந்த பூமிக்கு வரும்போது மட்டும் மன சங்கடமாவே இருக்கு. நாரதர்னா சும்மாவா? நாரதர் எல்லா உலகத்துக்கு நினைச்ச மாத்திரத்துல போய் வருவார். அதே மாதிரி நாரதர் பார்க்காத தெய்வங்கள் கிடையாது. சரி, 18 புராணத்திலும் வரக்கூடியவர் நாரதர். எல்லா புராணத்திலும் வர்றாருல. ஆமா. சிவபுராணம்னா சிவன் தான் பெரிய ஆள்னு எழுதியிருப்பாங்க. சரி, அவர் கதை மட்டும்தான் இருக்கு. பெருமாள் புராணம்னா பெருமாள் கதை மட்டும்தான் இருக்கு. சரி, பிரம்ம புராணம்னா பிரம்மனை மட்டும்தான் இருக்கும். சரி, அக்னி புராணம், லிங்க புராணம், இது எல்லாமே யாரை பத்தி தலைவனா வைக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் பத்தி வரும். ஆனா இந்த 18 புராணத்துல கூட பூந்து வர்ற ஒரே ஆள் நாரதர் தான். அப்படின்னா எப்படிப்பட்ட ஆளு? தேவ சபை கூட்டம் நடக்கும்போது நாரதர் வந்தால் எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை கொடுப்பார்கள். நீ ஏன்டா இவ்வளவுதான் பேசுச்சு?
ஆனால் இந்த பூமிக்கு வரும் பாத்தியா, இப்ப ஏன் சொன்னேன் பூமிக்கு வரும்போது மன சங்கடமா இருக்குன்னு சொன்னீங்க. ஏன் தெரியுமா? ஆலயங்கள் நிறைய கட்டி இறை வழிபாடு பண்றாங்க. மக்களுடைய மனதில் இறைவனுடைய நம்பிக்கை அதிகமா இருக்கு. அங்கதான் ஒரு சந்தேகம், இறைவன் எங்க இருக்கிறார்? எங்கும் இருக்கிற இறைவனுக்கு எதுக்கு ஒரு இடத்துல மட்டும் கோயில்? இப்போ ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல கோயில் கட்டி சாமியை வச்சிருக்காங்க. இறைவன் எங்க இருக்கிறாருன்னு தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இன்னைக்கு ஒரு விளக்கேற்றும் போது அதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் எல்லா திசையிலும் தான் தெரியும். அந்த மாதிரி கடவுள் எல்லா திசையிலும் எல்லா இடத்துலயும் இருக்கார். எல்லா இடத்துல இருக்கிற இறைவனுக்கு எதுக்கு ஓரிடத்தில் கோவில்? அப்ப மற்ற இடத்துல அங்க சாமி இல்லையா அப்படிங்கறதான் ஒரு சந்தேகம். எல்லா சாமி கோயில் இருக்கா? பிரம்மாவுக்கு, சிவனுக்கு, மகாவிஷ்ணுக்கு, முருகன், ஐயப்பன், பிள்ளையாரு, சந்திரனுக்கு கூட இருக்கா? சரி, சனி பகவானுக்கு இருக்கா? யமனுக்கு, முருகன், ஐயப்பன், பிள்ளையாரு, ஐயனார் இந்த சாமிட்டெல்லாம் போய் என்ன வரம் கேட்கலாம்? ஏப்பா இதுல பேச மாட்டியாப்பா? எங்க எல்லாரும் நல்லா வச்சுக்கப்பா அப்படின்னு முருகன், பிள்ளையாரு, ஐயப்பன் போய் கேட்டுவோம். போய் சனி பகவான் போய் என்ன வரம் கேட்கறது? என்னப்பா சனிக்கு கோவில் இருக்குன்னு சொன்னீங்கப்பா. இருக்கு அவர்கிட்ட போய் என்ன கேட்கறது? என்ன சனி கட்டக்காரங்க முடிச்சிடாம பாத்துக்கப்பா அப்படின்னு வேண்டுவோம். போய் பிடிக்காதன்னு சொன்னா விட்டுருவாரா? அப்புறம் அப்படி அல்ல, உன் தாக்கத்தை வேணா கம்மி பண்ணுன்னு கேட்கலாம். ஓஹோ, சனி உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்றீங்க, கவனிங்களே. சொல்லுங்க. சிவபெருமானை பாக்குறதுக்கு சனி பகவான் போறார் எங்க கைலாயத்துக்கு. சரி, சனி பகவானை பார்த்த உடனே சிவனுக்கு ஒரு என்ன இன்னைக்கு சனி பகவான் நம்மளை நோக்கி வர்றாரு, என்னையா வந்த விஷயம்னு கேட்க. அப்பதான் சிவன்ட்ட சனி பகவான் சொல்றாரு, ஐயா உங்களை பிடிக்க வேண்டிய நேரங்காலம் உங்களுக்கு 7:30 ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல. இவனுக்கே 7:30. ஆமா. அப்ப சிவபெருமான் சொன்னாராம், உலகத்தில் 5 தொழிலுக்கு அதிபதி நான், ஆக்கல், அழித்தல், காத்தல், அருளல், மறைத்தல் 5 தொழிலுக்கு அதிபதி நான். ஒவ்வொருத்தண்டையும் ஒவ்வொரு வேலையை பிரிச்சு கொடுத்தேன். ஒன்னே ஒருத்தனை படைச்சு உனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து எல்லாத்தையும் முடி நான் சொன்னதே நானு, என்னையவே பிடிக்க வர்றியா அப்படின்னு சிவனுக்கு ஆணவத்துல சிவபெருமான் என்ன பண்றாரு, ஒரு வாய்க்கால் முடிஞ்சா என்ன வந்து பிடிச்சு பாரு சொல்லி வாய்க்கால்ல போய் நாரையா மாதிரி பூமியில வந்து உட்காந்துட்டார். வாய்க்கால்ல நாரையா மாறிட்டார். சனி பகவான் பாக்குறாரு, நீங்க தானே எனக்கு வரம் கொடுத்தீங்க, எல்லாரையும் முடியும் சொன்னது நீங்க, எல்லாருங்கிறதுக்குள்ள சிவனும் நடக்குது, உங்களை விட்டுருவினா அப்படின்னு சொல்லி இப்படி சனி பகவான் சிவன் எந்த வாய்க்கால்ல நாரையா மாறினாரோ அந்த வாய்க்கால்ல கெளுத்தி மீனா மாறுறார். ஏன் ஒரு வேற மீனா இருந்திருக்கலாம்ல? நல்ல கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன கெண்ட மீனா இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா பிடிச்சோன்னு விழுக்குன்னு முழுங்குற மாதிரி ஒரு விராமீனா இருந்திருக்கலாம், சிலேபியா வந்திருக்கலாம். சிலேபி கூட குத்துமியா, ஆனா விராமீன் தான் எடுத்ததும் விழுக்குன்னு போகும். ஆனா இதெல்லாம் இல்லாம ஏன் கெளுத்தியா மாறினாரு? என்ன விஷயம்? கெளுத்திக்கு 2 பக்கெட்டும் முள்ளு இருக்கும், முதுகுலியும் முள்ளு இருக்கும். நாரையா மாறி இருக்க சிவபெருமான் கெளுத்தியா மாறி வர்ற சனி பகவானை கவனிக்காம நார பசியோட இருக்கும் போது கெளுத்திய பார்த்தா என்ன பண்ணு, ஒரே கவ்வ இந்த முள்ளு போய் 2 பக்கெட் இந்த முள்ளு போய் தொண்டையில் போய் குத்த. அப்பதான் பிடித்தாராம் சனி பகவான் சிவனையே. அதனாலதான் இப்போலகத்துல என்ன பழமொழி சொல்லுவாங்க, சனியம் முடிச்ச நேர கெளுத்திய பிடிச்சு முழுங்குச்சாம். சிவபெருமானையே சனியை விடலையே, நம்மளையெல்லாம் விட்டுருவாரா? அந்த மாதிரி. சரி, சனி பகவானுக்கும் கோயில் இருக்கு, யமனுக்கும் கோயில் இருக்கு. யமன்கிற ஒரு கடவுள் தானே. கடவுளுக்கு சாவு வருமா? வராதுல்ல. யமனும் செத்து புழைச்சாராம். யமனே அது அந்த வரக்கூடிய ஆள் வரட்ட அதை பேசும். எல்லா சாமிக்கும் கோயில் இருக்குல்ல? ஆமா சாமி. நாரதரும் சாமி சாமம் தானே. இப்ப ஏன் தெரியுமா அந்த கேள்வி? இவ்வளவு நேரம் நாரதரை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுனேன். எல்லா தெய்வத்துக்கும் கோவில் இருக்கும் போது நாரதருக்கு பூமியில ஏன் கோயில் இல்ல? ஓஹோ, சுத்தி வளைச்சு கதைக்க வரீங்க. இப்பதான் ஒரு கோயில் கட்டினோம்னா இந்த ஊர் ஐயனார்கள் கட்டிருக்காங்க. எதுக்கு? ஒரு சுபிட்சமா இருக்கணும், நல்லா மழை பெய்யணும், எல்லாரும் நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு. ஆமா. அப்ப உங்களுக்கு கோயில் கட்டினா அந்த ஊர் உருப்பிடுமா? எந்த ஊர் பண்ணினே? புதுக்கோட்டை தான். இவ்வளவு சிந்தனையெல்லாம் இருக்கக்கூடாது. நாரதர் சாமிக்கு சமம் இப்பதான் சொல்றேன், எவ்வளவு கருத்தை சொல்லிட்டு வந்துருக்கேன். நாரதர் கோயில்ட்டா யாரு சொன்னது சாமிக்கு சமம்? உங்களை நீங்க வந்தாலே சொல்ல வந்துட்டேன் பாரு நாரதை மாதிரி அப்படின்னு. எப்படியா கோயில் வேணாம், பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கந்தன், கடம்பன், ஆறுமும், சுப்பிரமணி, சந்திரனோட பேர் வச்சிருக்க. ஆமா ஆமா. இவ்வளவு பேசுற ஓம் பேரை பத்தியாயா? ஐயப்பன். எல்லா சாமி சக்தி ஐயப்பன் எல்லா சாமி பேர் வைக்கிறாங்கல்ல. நாரதர்னு எந்த பிள்ளையாவது பேர் வைக்கிறாங்களா? ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சா அந்த பிள்ளை பேருக்கு தகுந்த மாதிரி தான் வளரும். உங்க பேரை வச்சா அந்த பிள்ளை உங்களை மாதிரி உருப்படாம தான் போகும். உனக்கு யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க தம்பி. அதுவும் ஊர் சுத்தியா உங்களை மாதிரி போயிடும். நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா? நாரதர் கால் வைத்தாலே கழகம், நாள் கடந்தால் நீ நன்மை, மூத்தர் சொல்வாக்கும் முதல் நெல்லிக்காயும் முன்னாடி வர்க்கும் பின்னாடி இனிக்கும் என்பார்கள். நெல்லிக்காயை கடிச்சா துவகத்தாயா செய்ய. தண்ணி சாப்பிட்டு பாரு. இந்த தண்ணி நெல்லிக்காய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி சாப்பிட்டு பாரு, இனிப்பு சுவை தருமாம். அதுபோல நாரதருடைய கழகம் ஆரம்பத்திலே கசப்பு தருவது போல் இருந்தாலும் முடிவிலே ஒரு இனிமையான. நீங்களா பெருமைப்படுத்திக்கங்க.
சரி நீங்க தான் வைக்கல, ம். நானா சொல்ல வேண்டியதானே, என்னுடைய கடமை அல்லவா? ஒருமுறை நாரதரை பெற்று எடுத்து குறிப்பிட்ட பிறகு யாரோ ஒரு ஆடவன் அங்குமங்கும் அலைகிறான். அலையும் ஆடவனை சந்திப்பதற்கு முன்பாக போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு என்று அன்று பாரதத்திலே கிருஷ்ண பரமாத்மா எடுத்துரைத்தார். அதை போல என்னை பற்றி நீங்கள் எல்லாம் என்ன தவறாக நினைத்தாலும் அதெல்லாம் உங்களே போய் சேரட்டும். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, இந்த தெய்வத்தின் காட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சல் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சல் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகின்றேன், துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறு என் வானும் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. காலதாமதம் காரியத்திற்கே கடன்பார்கள். ஆகையால் யாரோ ஒரு ஆடவன் அங்குமங்கும் அலைகிறான். உலாவும் மணக்காவலை சந்தித்து கதையின் முறைப்படி கழகத்தை ஏற்படுத்துவோம். அந்த மிகுந்த தேவ துந்திவி மூலங்க வரும், அந்த மிகுந்த தேவ துந்திவி மூலங்க வரும், இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமி கிட்ட சுந்தரர் இருந்து ததும்பு பொன் சேர்ந்த மங்கை